ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரை அறையினார் எழுதிய பழமொழி 400 அப்படிங்கிற நூலில் இருந்து ஒரு 20 பழமொழிகள் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இது வந்து ஃபஸ்ட் வீடியோ கிடையாது. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 120 பழமொழிகளை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ பார்க்காதவங்களுக்காக வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருளை வச்சு போனோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை ஷார்ட்கட் பேஸ் பண்ணி போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கடலுள்ளும் காண்பதே நன்கு அப்படிங்கிறாங்க. இதான் பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், பணம் உடையவர்கள் ஆகாதது இல்லைங்கிறாங்க. ஸோ அதில் கடலுங்கிற விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, இதில் ஆகாததுங்கிற ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பணம் இருந்தால் உங்களால் கடலுக்குள்ளேயும் போக முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லையா, எல்லாராலையும் கடலுக்குள்ளே போக முடியாது. பணம் இருக்கிறவனால தான் கடலுக்குள்ளே போக முடியும். சரிங்களா, கடலுக்கு மேலே போகலாம், கடலுக்குள்ளே போகணுன்னா பணம் படைச்சவங்க தான் வேணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதில் கடலுள்ளும், இதில் பணம் உடையவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா. கடலோடும் காடொட்டல் இல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், சான்றோர் என்றும் யாஸ் யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள். ஒரு ஊரில் கடலும் இருக்கும், காடும் இருக்கும். ரெண்டுமே ஒட்டுமான்னு கேட்டிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. ரெண்டுமே தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, கடலோடு காடு ஒட்டல் இல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடலும் காடும் ஒட்டாது. அதே மாதிரி சான்றோர்னா படித்தவங்க யாசியார், யாசகம் அப்படின்னா உதவி கேட்குறது. ஒரு உதவிக்காக ஒருத்தரோட ஒட்டி வாழ மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. சான்றோர் என்றும் யாசியார், அதாவது உதவிக்காக ஒரு பெருஞ்செல்வனோட ஒட்டி வாழ மாட்டாங்க. எப்படி கடலோட காடு ஒட்டுறதுலையோ அதே மாதிரி சான்றோர் பெருஞ்செல்வர்களோட யாசகம்காக ஒட்ட மாட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி பார்க்கலாமா. கடல் நீந்தி காற்றடியுள் ஆழ்ந்து விடல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், துறவிகள் புலால் விரும்புதல் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள். அதாவது கடல் நீந்தி, கடல்லையே நீச்சல் அடிக்கக்கூடிய ஒருத்தர் கற்றடிகளும் கொடுத்துருக்காங்களா. கற்றடினா கன்று, நமக்கு தெரியும்ல, சின்ன கண்ணுக்குட்டி. அது சேத்துல கால் வைக்குது. கால் வைக்கும்போது அதில் ஒரு அடி ஒன்று பதியுமா. ஸோ அந்த அளவு ஆழம் உள்ள ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து விட்டு, அதாவது இறங்கி இறந்துடுறானா. கடல்லையே நீச்சல் அடித்த ஒருத்தன் சின்ன கண்ணுக்குட்டி கால் வச்ச இடத்த தாண்ட முடியல. அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண ஒருத்தனால இந்த சின்ன விஷயத்த பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை பண்ணக்கூடிய துறவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, புலால், அதாவது கறி அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் இழந்துருவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பொருள் வாசிங்க, துறவிகள் புலால் விரும்புதல்னு கொடுத்துருக்காங்களா. சரி, இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா. கடல் பட எல்லாம் படும் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், மன்னர் கருத்துக்கு இசைய நடக்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். அதாவது கடல் பட எல்லாம் படும். கடலுங்கிறது எப்படிப்பட்ட விஷயம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடல் அப்படிங்கிறது அல்ல குறையாத கனிம வளங்கள், மீன் வளங்கள், இதெல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புதையல். அந்த கடலில் போய் கிடைக்காத விஷயம் அப்படிங்கிறாங்க. அதாவது கடலில் எல்லாமே கிடைக்கும், ஆனால் கடல்லையே கிடைக்காத விஷயம் சில இருக்குது. அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். எப்போன்னா, அரசர் சொன்னதை கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். கடல் பட எல்லாம் படும். கடலில் கிடைக்காத விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ? பொருள் பாருங்கள், மன்னர் கருத்துக்கு இசையை நடக்க. ராஜா சொன்ன மாதிரி நடக்கக்கூடிய எல்லாருக்கும் கடலில் கிடைக்கக்கூடிய செல்வத்தை விட பெருஞ்செல்வம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா. கடனன்றோ ஊரறிய நட்டாருக்கு உணா அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், நண்பருக்கு உதவ வேண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிடுறேன். கடன் என்றோன்னு கொடுத்துருக்காங்களா. கடன்னா கடமை, உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன கடமைனா, ஊரறிய நட்டாருக்கு உணா. நட்டார்னா நண்பர்கள்னு அர்த்தம், உணானா உணவுன்னு அர்த்தம். இந்த ஊரே மெக்கிற அளவுக்கு, உங்களை பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு உங்கள் நண்பருக்கு உணவு வழங்கணும், சொல்லப்போனால் உதவி பண்ணணும், அவ்வளோதான். அதான் கொடுத்துருக்காங்க. கடனென்றோ ஊரறிய நட்டாருக்கு உணா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், நண்பருக்கு உதவ வேண்டும். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா. கடிஞ்சையில் கல்லிடுவார் இல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், சிறந்தவர் கொடுத்தல்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிடுற. ரொம்ப சிம்பிள் தான். கடிஞ்சை அப்படின்னா பிச்சை பாத்திரம், அதுக்கு தான் கடிஞ்சைன்னு இன்னொரு பேர் இருக்குது. சரிங்களா, இப்போ நீங்கள் ரோட்டில் ஒரு பிச்சை பாத்திரத்தை பார்க்குறீங்க. பார்த்ததுமே என்ன பண்ணுவீங்க, அதில் டக்குன்னு சாப்பாடு தான் போடுவீங்களே தவிர யாரும் அதில் கல்லை தூக்கி போட மாட்டாங்க இல்லையா. ஏன்னா எல்லாருக்கும் அறிவு இருக்குது. அறிவு இருக்கிறவன் கண்டிப்பாக பிச்சை பாத்திரத்தை பார்த்தா ஒன்று சாப்பாடு போடுவான், இல்லை காசு கொடுப்பான். இதை தவிர்த்து யாரும் கல்லை தூக்கி போட மாட்டாங்க. அதான் கொடுத்துருக்காங்க, கடிஞ்சையில் கல்லிடுவார். கல்லை தூக்கி போடுறவங்க இல்லைன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட உதவின்னு ஒருத்தங்க கேட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பார்த்ததுமே என்ன பண்ணுவீங்க, உதவி பண்ணிடணும். அவங்க கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. எப்படி பாத்திரத்தில் சாப்பாடு தான் போடுவீங்களோ
அதே மாதிரி ஒருத்தங்க உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், உதவி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சிறந்தவர் கூடிய கொடுக்கக்கூடிய பண்பை குறிக்குது. இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? கடித்தோடும் பாம்பின் பல்கொள்வார் இல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கான பொருள் பாருங்கள், உடனே பகையை ஒழிக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த பாம்பாட்டிகள்லாம் பார்ப்போம்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாம்போட பல்லை பிடுங்கிட்டு அதை வச்சு வித்தை காமிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ எந்த பாம்பாட்டியாவது பாம்போட பல்லை பிடுங்காமல் வித்தை காமிப்பாங்களா? கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க. அப்படி வச்சுருந்தா என்ன பண்ணிடும், அது அவங்கள கடிச்சிரும். அப்போ யாருமே பாம்பு கடிச்சதுக்கப்புறம் பாம்பு பல்லை பிடுங்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடியே பிடிக்கிடுவாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. கடித்தோடும் பாம்பு, அதாவது கடிச்சிட்டு ஓடக்கூடிய பாம்போட பல்கொள்வார் இல், பல்லை பிடுங்குறவங்க யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. எப்படி ஆரம்பத்தில் என்ன பண்ணிடுவாங்க, அந்த பாம்பு பல்லை பிடுங்கிட்டு தான் பாம்பை பக்கத்தில் விடுவாங்க. அதே மாதிரி ஒரு பகை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிடணும், அதை அழிச்சிடணும்னு சொல்கிறாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. உடனே பகையை அழிக்க வேண்டும். சொல்லப்போனால் ஆரம்பத்தில் என்ன பண்ணிடணும், பகையை அழிச்சிடணும். பகை வளர்ந்ததுக்கப்புறம் அழிக்க முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா கடிச்சிட்டு ஓடுற பாம்பு மாதிரி ஆயிரும். சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? கடியனை கனைத்து விடல் அப்படிங்கிறது பழமொழி. இது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த பழமொழி நம்ம நார்மல் லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்கள்ல, ஏன்டா நீயே பிரச்சனையை கூவி கூவி கூப்பிட்றன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான பொருள் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. மன்னர் விரும்புவதை விரும்பாமைன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். கடியனை அப்படின்னா அந்த கொடிய விலங்குகள் இருக்குல்ல, அதை தான் கடியனைன்னு சொல்லுவாங்க. கனைத்து விடலாம், கனைக்கிறதுனா கூப்பிடுறது, கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறது. அதாவது இந்த சிங்கம் புலி மாதிரியான விலங்குகளை அது பாட்டுக்கு தான் சுற்றிட்டு இருக்கு. நீங்கள் வா உன்னைய மடியில் வச்சுக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு மடியில் வச்சா என்ன ஆகும், அது நம்ம கழுத்தை தானே கடிக்கும். அதே மாதிரி அரசர் வந்து ஒரு விஷயத்தை விரும்பிட்டு இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் அதே பொண்ணை லவ் பண்ணுறது என்ன ஆகும், இந்த புலியை கூப்பிட்டு மடியில் வச்சுக்க மாதிரி தானே, அது எப்போ உங்களுக்கு ஆபத்து தானே விளைவிக்கும். அதை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? கடையடைத்து வைத்து புடைத்த கால் நாயும் உடையானை கவ்வி விடும் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், அதிகமாக துன்புறுத்தக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். கடை அடைத்து, கடை மாதிரி ஒரு இடம் இருக்குது, ஒரு வீடு மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் ஆசையாக வளர்த்த நாயத்துக்கு வச்சிட்டிங்க, வச்சு அடைச்சி வச்சுருக்கீங்க டெய்லியும். சரிங்களா? வைத்து புடைத்த கால், புடைக்கிறதுனா டெய்லியும் போட்டு அடிக்கிறது. சரிங்களா? கடை மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே உங்கள் நாயை அடைச்சி வச்சதே பெரிய பாவம். அதுக்குள்ளே போய் என்ன பண்ணுறீங்க, டெய்லியும் குச்சை வச்சு அந்த நாயை போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. அப்படி அடித்தா அந்த நாயும் உடையானை கவ்வி விடுங்கிறாங்க. உடையானை நீங்கள் தான் அதோட சொந்தக்காரங்க. நீங்கள் அப்படி துன்புறுத்துனீங்கன்னா அதுவும் ஒரு நாள் என்ன பண்ணும், உங்களை கண்டிப்பாக கடிக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. உடையானை கவி விடுங்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கான பொருள் அதிகமாக துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் பொருள். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? கண்ணையிலும் கூறியவாம் கண்ணுங்கிறாங்க. ஸோ அதுக்கான பொருள் பாருங்கள், கண்ணே காட்டி கொடுக்குங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். கணைனா வில்லுன்னு அர்த்தம். அந்த வில்லோட முனையை விட ரொம்ப கூர்மையானது உங்கள் கண். அதனால் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு மறைக்கணும்னு நினைக்காதீங்க. அந்த கூர்மையான கண்ணே என்ன பண்ணிடும், நீங்கள் தான் தப்பு செஞ்சீங்கிறத காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறாங்க. இப்போ வாசிங்க. கணையிலும் கூறியவாம் கண், இதுக்கான பொருள் கண்ணே காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பொருள். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட்கட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, கண் சொறி ஈட்டிகை தீற்றுபவர் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், இன்ப துன்பம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதை இது எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் சொறி அப்படின்னா கண்ணை மூடிக்கொண்டுன்னு அர்த்தம். இது மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண் சொறினா கண்ணை மூடிக்கொண்டு. கண்ணை மூடிக்கிட்டு இருந்தால் ஏதாவது தெரியுமா? வாழ்க்கையில் இன்ப துன்பம் எதுவும் தெரியாது தானே. அதை வச்சு லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். கண் சொறி அப்படின்னு வந்தால் பொருளில் இன்ப துன்பம் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாம். கண்டதும் காரணமாறு அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா, குறிப்பால் குணமறியலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிடுறேன். இப்போ ரோட்டில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு, அவரோட குணத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவர் பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ரோட்டில் வந்து ஒருத்தருக்கு 10 ரூபா போடுறாருன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் பார்க்குறீங்க. அதை ஒரு காரணமாக வச்சு அவரோட குணம் இதுதாங்கிறத சொல்லிடுவீங்கல்ல, அதை தான் கொடுத்துருக்காங்க. கண்டதும், அதாவது கண்டதும் நீங்கள் பார்க்குறீங்க, காரணம் மாறு, அதை ஒரு காரணமாக சொல்லுவீங்க. நீங்கள் பார்க்குற விஷயத்த, அவர் இந்த குணம் தான் உடையவருங்க, அதனால் இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதான் கொடுத்துருக்காங்க. கண்டதும் காரணம் மாறு அப்படிங்கிறது பழமொழி. அதுக்கான பொருள் குறிப்பால் குணமறிதல் அப்படிங்கிறது பொருள். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? எண்ணிற் கண்டதும் எண்ணிச் சொல்லல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், பிறர் தவறு கூறலாகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். கண்ணில் கண்டதும், கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, பார்த்த விஷயத்த உடனே போய் அப்படியே சொல்லிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ரோட்டில் ஒரு கொலையை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கொலையை பார்த்துட்டீங்க, பார்த்ததுமே உடனே போய் நான் போலீஸில் சொல்ல போகிறேன்னு அவன் தான் குற்றவாளி நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அதில் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சதுக்கு அப்புறமா தான் சொல்லணும். அதான் கொடுத்துருக்காங்க. கண்ணீர் கண்டதும், கண்ணில் பார்த்ததும்
எண்ணி அதாவது யோசித்து சொல்லுங்க, மற்றவங்க மீது தவறான விஷயத்த சொல்லிடாதீங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், பிறர் தவறு கூறலாகாதுன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? கயவருக்கு உரையார் மறை அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்க, கயவரிடம் ரகசியம் சொல்லக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு பார்க்கலாமா? கயவர்னா யாரு? திருடர்கள் இல்லையா? ஸோ அவங்கள தான் கயவர்னு சொல்லுவோம். அவங்கக்கிட்ட உரையார், உரைனா சொல்கிறது, உரையார்னா சொல்லக்கூடாதது. ஓகேவா? சொல்லக்கூடாதது மறைங்கிறாங்க. மறைனா ஒரு மறை பொருளை நீங்கள் ஒருத்தட்டேந்து ரகசியமாக மறைச்சி வைக்கக்கூடிய ஒரு பொருளை திருடங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? அவங்க ஊருக்கே தம்பட்டை அடிச்சிருவாங்க. ஸோ என்ன பண்ணக்கூடாது? மறைபொருளை திருடங்க கிட்ட சொல்லக்கூடாது. இவ்வளோதான். ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், கயவரிடம் ரகசியம் கூறக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ கரெக்டாக தானே இருக்குது. அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? கருக்கினால் குறை கொள்வார் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், சொல் வீரர் பயனற்றவர்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு போர் ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா வந்து ஜெயிக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடுவார். ஜெயிக்கக்கூடிய நிலைமைக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சில பீஸுங்க இந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா, அவங்க தலை ஃபுல்லாக ஆணவம் இருக்கும், அங்கேயும் இங்கேயும் சுற்றுவான்ல. ஆனால் போரில் ஒன்றுத்தையும் கிழிச்சிருக்க மாட்டான். நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் ஜிங்கு ஜங்குன்னு சுற்றிட்டு இருப்பான்ல. அவங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அவன்கிட்ட வாய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பான். அதான் கொடுத்துருக்காங்க. கருக்கினால், கருக்குனா ஆணவம். கூரை கொள்வார், கூரைனா ஆடைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆடையை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? போரில் அங்கேயும் இங்கேயும் சுற்றுவாங்க. அவங்களால ராஜாவுக்கு ஏதாவது பயன் இருக்கா? ஒரு பயனும் கிடையாது. சொல் வீரர் பயனற்றவர் அப்படிங்கிறது தான் பொருள். சரியா? இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? கற்றேயினும் தேயாது சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், பழியில்லாத செயலே செய்ய வேண்டும்ங்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கற்றேயினும் கொடுத்துருக்காங்களா? அதை பிரிப்போம். கல் தேயினும் பிரியும். அதாவது ஸ்ட்ராங்கான அந்த கல் வந்து தேயுமா, ஆனால் தேயாது. எது தேயாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒருத்தரை பார்த்து தப்பாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அது வந்து எப்போவுமே மாறாது. தலைமுறைக்கு என்ன ஆகிட்டு இருக்கும்? நீடிச்சிட்டே இருக்கும். ஒரு பழிச்சொல்ங்கிறது வந்து மாறாது. கல் கூட தேயும், ஆனால் பழிச்சொல் தேயாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே பொருளுக்கு வாங்க. அதனால் என்ன பண்ணணும்? பழி இல்லாத செயல்களை செய்ய வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பழிச்சொல் தான் தேயாது. அதனால் என்ன பண்ணணும்? பழி இல்லாத செயல்களை செய்யணுங்கிறாங்க. அடுத்த பழமொழி பார்க்கலாம். கல்லோடு கையெறியும் மாறு அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், வலிமை அறிந்து எழுதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள். கல்லோடு ஒரு கல் இருக்குது, அதில் கை எறியுமாறு உங்கள் கையை வேகமாக அந்த கல்லில் குத்துறீங்க. குத்துனா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். கல்லுக்கு வலிக்குமா? கண்டிப்பாக வலிக்காது. ஏன்னா கல் உங்களை விட வலிமையானது இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒருத்தரோட வலிமை அறிஞ்சு அவங்கக்கிட்ட சண்டைக்கு போங்க, வலிமை அறியாமல் போகாதீங்கன்னு கொடுத்துருக்காங்க. கல்லோடு கையெறியுமாறு இதுக்கான பொருள் வலிமை அறிந்து எழுதல். ஓகேவா? இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா? உட்கொண்ட நீர் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், நம்மால் உயர்த்தப்பட்டவர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எந்திரனில் ஒரு டயலாக் வரும், உன்னை படைச்சவனா என்னால் உன்னை அழிக்கவும் முடியும்னு என்ன பண்ணியிருப்பாரு ரஜினி சொல்லியிருப்பார்ல, அதே மாதிரி தான். கவுட்கொண்ட நீர், கவுள்னா கன்னம்னு அர்த்தம். கன்னத்தில் வச்சுருக்கக்கூடிய தண்ணி நீங்கள் வந்து குடிக்கவும் செய்யலாம், இல்லை வெளியில் துப்பவும் செய்யலாம். அதே மாதிரி தான் உங்களால் உயர்த்தப்பட்ட ஒரு நபர் இருப்பார்ல, ஸோ அவர் தப்பாக செயல்படும் போது நீங்கள் நினச்சா அவர் என்ன பண்ண முடியும்? கீழே இறக்கவும் முடியும். எப்படி தண்ணியை உங்களால் துப்பவும் முடியுமோ அவரை கீழே இறக்கவும் முடியும். சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாம். இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாகவே இருக்கும். கல்லினை காணா கழிக்கும் களின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதோட பொருள் பாருங்கள், குடியை கண்டதும் மகிழ்வான். ரொம்ப சிம்பிள். கல்லுனா குடிக்கிறது தானே, குடிக்கக்கூடிய பொருளை தான் கல்லுன்னு சொல்லுவோம். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு பொருள் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்குன்னு ஒரு எதிரி ஒருத்தர் இருப்பார். நீங்கள் அவரை டைரெக்டாக போய் எதிர்க்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதிர்க்க மாட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் இருப்பான் பாருங்கள், அவனுக்கும் எதிரியாக தான் இருப்பான். அவன் என்ன சொல்லுவான் உங்ககிட்ட? மச்சான் அவன் அப்படி பண்ணான்டா, அவன் இப்படி பண்ணான்டா, இங்கே போய் சொதப்பிட்டான்டா அப்படின்னு உங்ககிட்ட என்ன பண்ணுவான்? அவன் பண்ண தப்பெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் அதை கேட்டு சந்தோஷமாயிட்டு இருப்பீங்க. பாடி இந்த மாதிரிலாம் நம்ம எதிரி தப்பு பண்ணியிருக்கான்னு சந்தோஷமாயிட்டு இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எப்படி கல்லை பார்த்ததும் குடியாரன் சந்தோஷப்படுறானோ அதே மாதிரி அவனை பற்றி தப்பாக பேசினா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. பழமொழி என்னது? கல்லினை காணா கழிக்கும் களி அப்படிங்கிறது பழமொழி. பொருள் வந்து குடியை கண்டதும் மகிழ்வான்கிறது பொருள். இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாம். கல்லை குடித்து குலைவாரா இல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், கல்லும் சோம்பேறித்தனமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிடுறேன். கல்லை குடித்து, கல்லுனா சாராயம், சாராயத்தை குடிச்சிட்டு குலைவார்னா, குலைவுன்னு என்ன அர்த்தம்? சோம்பேறித்தனம்னு அர்த்தம். சரிங்களா? குலைவாரானா சோம்பேறித்தனம் இல்லாதவங்கன்னு அர்த்தம். அப்போ கல்லை குடிச்சிட்டு சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கிறவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இல்லைங்கிறாங்க. கல் குடித்தாலே சோம்பேறியாக தான் இருப்பான். புரியுதா? ஸோ பொருள் பாருங்கள், கல்லும் சோம்பேறித்தனம் கொடுத்துருக்காங்களா?
சரி, ஓகே. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.